வணக்கம் டீச்சர்ஸ். நம்ம இப்ப பார்க்க போறது யூனிட் 7ல இருந்து ஹார்மோன் அப்படிங்கிற டாபிக்ல இருந்து ப்ரொஜெஸ்ட்ரோன் பத்தி பார்க்க போறோம். ப்ரொஜெஸ்ட்ரோன் இதோட ஸ்ட்ரக்சர் என்னன்னு இங்க டிரா பண்றேன். மூணு 6 மெம்பர் ரிங், ஃபைனலா ஒரு 5 மெம்பர் ரிங். இதுல ஒரு CO CH3, இந்த எண்ட்லயே ஒரு கீட்டோன் குரூப், இங்கே ஒரு டபுள் பாண்ட், ஒரே ஒரு டபுள் பாண்ட் இருக்கும். ஓகேவா? இதான் யாரோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரொஜெஸ்ட்ரானோட ஸ்ட்ரக்சர். இப்போ இதோட மாலிகுலர் ஃபார்முலா என்னன்னா C21H30O அப்படிங்கிறது. இதை வந்து நம்ம கேட்டலிட்டிக் ரிடக்ஷன், அதாவது பிளாட்டினம், ஹைட்ரஜன் இந்த மாதிரிலாம் போட்டு ரிடக்ஷன் பண்ணோம் அப்படின்னா 3 மாலிகுல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன், அதாவது இது எதை மீன் பண்ணனா 6 ஹைட்ரஜன் மாலிகுல் அப்படின்னு அர்த்தம். 6 ஹைட்ரஜன் எதுன்னு அர்த்தம். இங்க வந்துட்டு ஒரு டபுள் பாண்ட் இருக்கா, இதை சேச்சுரேட் பண்றதுக்கு 2 ஹைட்ரஜன் தேவை. ஸோ அது யூஸ் ஆயிருக்கும். கீட்டோன் குரூப், இங்க ஒரு கீட்டோன் இங்க ஒரு கீட்டோன் இருக்கா, ஸோ 2 கீட்டோன் குரூப்பையும் OH கன்வெர்ட் பண்றதுக்கு 4 ஹைட்ரஜன் தேவை. ஸோ 3 மாலிகுல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜனா 6 ஹைட்ரஜன்ல 4 இது இந்த கீட்டோ குரூப்பை கன்வெர்ட் பண்றதுக்கும் 2 ஹைட்ரஜன் இந்த டபுள் பாண்டை சேச்சுரேட் பண்றதுக்கும் யூஸ் ஆயிருக்கும். இப்போ எக்ஸ்ரே ஸ்டடிஸ் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இதுல வந்துட்டு ஸ்டெராய்ட் நியூக்ளியஸ் இருக்கு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றாங்க. ஸ்டெராய்ட் நியூக்ளியஸ்னா இது இந்த இதுதான். ஸோ ஸ்டெராய்ட் நியூக்ளியஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அது மாதிரி இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து எதுல இருந்து ப்ரிப்பேர் பண்றாங்களா, ஸ்டிக்மா ஸ்டெரால் அண்ட் கொலஸ்ட்ரால்ல இருந்து ப்ரிப்பேர் பண்றாங்க. ஸோ இது இல்லாமல் ஸ்டெராய்ட் நியூக்ளியஸ் இருக்கும். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா யாருக்கும் ஸ்டெராய்ட் நியூக்ளியஸ் இருக்கும், ப்ரொஜெஸ்ட்ரானுக்கும் இருக்கும் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றாங்க. நெக்ஸ்ட் இதுல 2 அன்சாச்சுரேட்டட் கீட்டோன் இருக்குங்கிறத அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் மூலமா கன்ஃபார்ம் பண்றாங்க. அது மாதிரி இந்த டபுள் பாண்டோட பொசிஷன் கேட்கலாம், எந்த இடத்துல இருக்குன்னா 4 and 5th கார்பன்ல இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ரொஜெஸ்ட்ரோனை எதுல இருந்தும் ப்ரிப்பேர் பண்ணலாமா, டயஸ்ஜினைன் அண்ட் ப்ரொக்கைன் டயால்ல இருந்தும் ப்ரிப்பேர் பண்ணலாமா. ஓகேவா? இப்போ நம்ம இந்த காம்பவுண்ட் எடுத்துக்கிறோம். ஸோ இதை வந்து ஓப்பனர் ஆக்சிடேஷன் பண்ணோம் அப்படின்னா இது வந்து செகண்டரி ஆல்கஹால். ஸோ அதனால இது என்னவா கன்வெர்ட் ஆயிருது, டபுள் பாண்ட் O, அதாவது கீட்டோனா கன்வெர்ட் ஆயிருது. ஓகேவா? ஓப்பனர் ஆக்சிடேஷன் பண்ணும்போது இந்த மாதிரி கன்வர்ஷன் நடக்குது. நம்ம எடுத்திருக்க காம்பவுண்டோட பேர் என்ன பண்ணா ப்ரொக்கனலும். இதை எடுத்துதான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஓப்பனர் ஆக்சிடேஷன் பண்ணோம்னா நம்மளுக்கு யாரு கிடைக்கிறாங்க, ப்ரொஜெஸ்ட்ரோன் கிடைக்குது. இதுல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்னா இந்த டபுள் பாண்ட் எந்த பொசிஷன் கேட்கலாம். ஸோ 4 and 5th பொசிஷன். இதுல வந்துட்டு 2 அன்சாச்சுரேட்டட் கீட்டோன் இருக்கு அப்படிங்கறத சொல்லலாம். நெக்ஸ்ட் அது வந்து எந்த கார்பன் எந்த இதுலலாம் ஒரு 5 மெம்பர் ரிங்ல ஒரு கீட்டோன் குரூப் இருக்கு, அண்ட் 1 6 மெம்பர் ரிங்ல இருக்கு அப்படின்ட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் இதுல ஸ்டெராய்ட் நியூக்ளியஸ் இருக்கு, இது எதுல இருந்து ப்ரிப்பேர் பண்றோம் அப்படிங்கறத கேட்கலாம், மாலிகுலர் ஃபார்முலா கேட்கலாம். ஓகேவா? அந்த ஸ்ட்ரக்சரையும் நல்லா பார்த்துக்கணும். ஸோ இதெல்லாம் தான் இதில் கொஸ்டின் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. இதே மாதிரி டாபிக்ஸ் எல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ டீச்சர்ஸ்.